Okay. Um, so yesterday class we discussed about what is subspace. Okay, definition and what is a subspace test, and also we discussed some examples related to R. Okay, especially for R2. Okay, give some simple exercise. Okay, W1, W2, W3, W4, W5, W6. So um, these are all the subset of R2, and out of this, the first four is a subspace of R2. W5 and W6 is not a subspace. So when you subspace என்னன்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல அதுல ஜீரோ எலமெண்ட் அதுல இருக்குதா என்னன்றது பாருங்க, செக் பண்ணணும். அது இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து நம்ம பேசிக் வாட் இஸ் த சப்ஸ்பேஸ் டெஸ்ட். ஸோ எனி டூ எலமெண்ட்ஸ் இன் தட் செட், the addition and the scalar multiplication again in that set. Okay, and also we discussed what are all possible subspaces of R2. Okay, this is the only subspaces. So R2 and the single element 0 comma 0, it is an improper subspace. Other than there are infinitely many proper subspaces that toward all lines passing through R. Okay. Next, so for V equal to R3, so we can give, okay, V equal to R3 is a vector space with the usual operation, usual addition and scalar multiplication. Okay, that is coordinate wise addition and scalar coordinate wise scalar multiplication. Okay, so here I will give some subspaces. First of all, I can give some subset. No, இது நம்ம திரும்ப செக் பண்ணுவோம். So the set of all element x comma y comma 0 such that x comma y belongs to in R. Okay, so W2 equal to the set of all element x comma y comma z such that 2x plus 3y plus 5z equal to 0. Okay, so W3 equal to the set of all element x comma y comma z such that so x plus y plus 2z equal to 1. Okay, so W4 equal to the set of all element so x comma 0 comma 0 such that x belongs to in R. Okay, so in this way I give some simple example. These are all the subset of R3. Okay தானுங்களா? ஸோ இப்போ இதில் எது சார் சப்ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ சப்ஸ்பேஸ் டெஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா W1. ஸோ W1ஓட ஜாமெண்ட்ரி எப்படி இருக்கும்? முதல்ல R3யோட ஜாமெண்ட்ரின்றது என்னது? வாட் இஸ் ஜாமெண்ட்ரி? அதை நம்ம எப்படி நம்ம பார்ப்போம்? R3 okay, so
இதுதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் லைன், ஒய் அண்ட் z. Okay, so you take any element, so x comma y comma z. Okay, this element from origin to, okay, this way we can represent. Okay, so இப்போ இங்க பாருங்க, so actually so இந்த ஸ்பேஸ் இது, ஸோ இது ஒரு ஸ்பேஸ், இங்க இங்க நம்ம பாசிட்டிவ் குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, அதே போல இதுல இருந்து இந்த சைடு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது இந்த பக்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது இது இந்த லைட் பிளாக் கலர்ல இருக்குது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா XY பிளேன். ஓகே, அந்த சைடு. ஓகே, எக்ஸ் ஆக்ஸ் இதனுடைய எலமெண்ட்ஸ் நாம் எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்றது? இதுல ஒரு எலமெண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ அதை நான் எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்றது? இங்க நான் ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா, ஸோ அதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து என்னது? ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா 0. ஏன்னா ஹைட் வந்து 0, இசட் வந்து 0. ஓகே, ஸோ நம்ம வீட்டில் நம்ம தரை இருக்குது இல்லைங்களா, அதுதான் XY பிளேன். ஓகே, சம் ஹைட்ல நீங்க ஒரு பாயிண்ட்டை நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, சம் ஹைட்லன்னா தெர் இஸ் சம் ஹைட். இப்போ ஹைட் வந்து இங்க 0. ஓகே, அதே போல இங்க நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, அது XZ பிளேன்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அது என்னதுன்னா எக்ஸ், ஏன்னா இங்க வந்து ஒய் வந்து 0. அதே போல இந்த பிளேன்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, ஸோ அது வந்து எப்படின்னா 0 கமா ஒய் கமா இசட். இப்போ இந்த XY இசட்ன்றது வந்து இந்த இந்த கிரீன் கலர் கொடுத்துருக்க பாருங்க, அதுல இல்லை ஆக்சுவலா அந்த அந்த பக்கம் ஒய்இசட் பிளேன்ல இல்லை, அது வந்து இப்படி வெளியில வருது, வெளியில வர மாதிரி 3Dல நீங்க அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி வெளியில வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதாவது மீனிங். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய R3. ஓகே, R3. ஸோ இப்போ இதுல அதனுடைய சப்செட்ஸ் நான் எடுத்திருக்கேன், W1 W2ன்றது. இப்போ W1ன்றது பாருங்க, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய். அப்போ இது எதை மீன் பண்ணுது? இந்த XY பிளேன். ஓகே, அதானுங்களா XY பிளேன். இந்த பிளேன் நம்ம வீட்டுல நம்மளோட தரை இருக்குது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஓகே, அதுதான் நம்மளுடைய XY பிளேன். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 0 எலமெண்ட் இருக்குதா சார்? இப்போ W1 எடுத்துக்கங்க. இதுல இங்க வாட் இஸ் W1? எப்படி சார் செக் பண்றது? ஸோ W1 யாரு? ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா 0 such that so x comma y belongs to in R. ஓகே, ஸோ இதுல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். லேட் ஸோ W1 எப்படி எடுக்கிறேன்? ஸோ x1 கமா y1 கமா 0. ஸோ W2 ஈக்குவல் டு x2 கமா y2 கமா 0. What is W1 plus W2? Subspace test. Coordinate wise addition. This is what? So x1 plus x2 comma y1 plus y2 comma 0. Okay, again it is an element of W1. Similarly, alpha times W1 equal to what? That is alpha x1 alpha y1. Alpha times 0 is 0. Again it's the element of W. So அப்போ இந்த பிளேன்ல இருந்து எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் சரி, ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணாலும் அது இந்த பிளேன்லேயே தான் மூவ் ஆகும், வேற அது சம் ஹைட்டுக்கு போகாது, அந்த பிளேன்லேயே தான் மூவ் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இட் இஸ் அ சப்ஸ்பேஸ். It is a subspace of W1. So this is what? Subspace. What can you say about W2? W2ன்றது யாருங்க சார்? ஸோ W2 நம்ம எப்படி விசுவலைஸ் பண்றது? ஸோ இங்க எனக்கு W1ன்றது வந்து இந்த ஸ்பேஸ் தான். ஓகே, ஸோ இதுல வந்து நாம ஒன்லி பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதுக்கு பேக் சைடு இந்த ஸ்பேஸ் தான். ஓகே,
இந்த ஸ்பேஸ் தான். ஓகே, இதுதான் இந்த ஸ்பேஸ். இதுதான். ஓகே, ஸோ இது ஒன்லி பாசிட்டிவ் சைடு. இங்க நம்ம அப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் W2. W2 நம்ம எப்படி நம்ம எழுதியிருக்கோம்? தட் இஸ் it is a subset set of all element x comma y comma z such that 2x plus 3y plus 5z equal to 0. ஓகே சார், இதனுடைய ஜாமெட்ரி எப்படிங்க சார் இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அதே லைக் R3ல ஓகே, R3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எப்படி போகணும் பாருங்க. ஸோ 2,0,0 இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இது எக்ஸ், ஒய், இசட். ஸோ இங்கே சம் பாயிண்ட் சம் 2,0,0. ஏன்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் 0 கொடுக்குறேன். அப்போ இந்த பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட் வராது. ஆக்சுவலி ஸோ எக்ஸ் ஒய் இசட் 0 வழியா பாசிங் ஆகிற ஒரு பிளேன் இது. ஓகேங்களா? இது எனக்கு எப்படி இருக்கும்னா 0 வழியா போற ஒரு பிளேன். ஸோ 0 வழியா போற ஒரு பிளேன். ஓகே, இது ஆக்சுவலி 0 பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ் அ பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஓகே, ஸோ 0 எலமெண்ட் இதுல இருக்கு. ஓகே சார், இது எப்படி சார் செக் பண்றது? அகைன் த சேம் ப்ரொசீஜர். ஸோ W1 W2 பிலாங்ஸ் டு, அப்போ W1 நான் எப்படி எடுக்கிறேன்? W1 வந்து X1, Y1, Z1 such that so 2x1 plus 3y1 plus 5z1 equal to 0. So W2 so x2, y2 அதில் இருக்கிற W2ல இருக்கிற எலமெண்ட் அப்படிதான் இருக்கும். ஓகே, such that 2x2 plus 3y2 plus 5z2 equal to 0. இப்போ ரெண்டையும் இதை ஆட் பண்றேன். W1 plus W2. ஸோ என்ன மீனிங்? W1 plus W2 திரும்ப அதுலயே இருக்குதா? எஸ். ஆட் பண்ணோம்னா எனக்கு இது எலமெண்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் x1 plus x2 so y1 plus y2 z1 plus z2. இப்போ இந்த எலமெண்ட் இதுல இருக்குதுன்னு சொல்லணும். இதுல இருக்குதுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்க. ஸோ இது மாதிரி தான் இங்க பாருங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2 of x1 plus x2 plus 3 of y1 plus y2 plus 5 of z1 plus z2. ஆக்சுவலி இது ரெண்டையும் ஆட் இது வந்து எனக்கு அகைன் இட் இஸ் 0. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வாட் திஸ் இஸ் பிலாங்ஸ் டு இன் W2. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இஸ் இட் ஓகே? Yes, sir. Okay. So this is also a subspace. So this is what a plane passing through origin. What can you say about W3? What can you say about W3? Is there a subspace? First we can check the 0 element belongs to in W3 or not. What is a 0, 0, 0?
the right left side வந்து 0 0 கொடுத்தீங்கன்னா 0 equal to 1 is not so ஓகேவா 0 equal to 1 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. தட் மீன்ஸ் வாட், 0 எலமெண்ட் இந்த W3ல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிளேனு நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், அதுதான் சொல்ல வருது. ஸோ இட்ஸ் நாட் அ subspace. Similarly, what is W4? Okay, what is W4? That is set of all elements x, 0, 0. x, 0, 0ன்றது யாரு, இதுல இருக்கிற இந்த x axis தான். x axis தான் x, 0, 0. இங்க நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி இருக்கும், that is x, 0, 0. So இதுல இருந்து எந்த பாயிண்ட், so this is also a subspace. Okay, so in this way. Okay sir, like R2, here also we can give general idea what are all possible subspaces. Here also we can give easy. Okay, so all possible subspaces of R3. What are all subspaces? So here first, so the R3 itself அதுக்கு அதுவே subspace இருக்கும். Okay, and then the zero element, what is the zero element here, 0, 0, 0. In between, so இது R3 space, இது only one point. அப்ப in between யார் இருக்கிறா, so lines இருக்குது, plane இருக்குது. so இங்க இதுல இருந்து போறோம் lower dimensionல இருந்து. so all lines passing through origin. Here planes passing through origin. Planes passing through origin. Okay, so in this way, so lines passing through origin, plane passing through origin. So these are all possible subspaces of R3. so அப்போ நீங்க plane passing through origin அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் நமக்கு, இதனோட ஈக்குவேஷன்ஸ். so here, so planes passing through origin அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், the set of all elements such that, யாராவது any idea? so ஈக்குவேஷன் planes passing through origin ஜெனரலா அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், so ax plus by plus cz equal to 0. okay, a b c belongs to in R. okay, here a b c belongs to in R. okay, so if plane is of this form, then it is a plane passing through origin, it is a subspace of R3. okay, similarly lines passing through origin, it is a line. இப்போ இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க the example W4, it is a line, it is a line in R3. okay, line in R3, it is a one dimension. okay, ஓகே. ஸோ என்னென்ன டைமென்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம், பட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டுன்றதுனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, திஸ் இஸ், ஸோ இன் திஸ் வே வி கேன் கிவ் மெனி சப்ஸ்பேசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் ஐடியா இன்டு Rn. ஓகே, நவ் வி கேன் கோ ஃபார் polynomial space. okay, polynomial space. Here we can give some subspace. okay, what is that? For polynomial space, so here v equal to p of R. okay, p of R, p of R. so here we can give, there are many subspaces. okay, so here w equal to Pn of R. already we discussed this. what is Pn of R? set of all
collection. Okay, this is what all polynomial whose degree less than or equal to n. This is what P of R means what? Set of all polynomials. This is what set of all polynomials. Okay, set of all polynomial. Already we discussed. Okay. For this is what all polynomials whose degree less than or equal to n. Okay, in this way we can define. So here, so the W is a subspace of V. It is already a subset. Now it is a subspace of V. Okay. Already we proved this Pn of R is a vector space. So it is a, other than that, we can give many example. W1 equal to the set of all. So P of X equal to so A naught plus A1X plus etc. plus AN xn such that A naught equal to A naught is even number, even integer. Okay. So in this way. Okay. So here I can give so W2. Actually, this W1 is a subset of Pn of R and also a subset of P of R. Okay, this way. So this is equal to the set of all elements. P of X equal to A naught plus A1X plus etc. plus AN X power n such that A naught plus A1 equal to 1 in this way. This way we can define. This also a subset of Pn of R. Okay, Pn of R. Okay, so similarly W3, the set of all P of X is equal to A naught plus A1X plus etc. AN xn such that A naught is odd integer. ஏன் சார் ஏ நாட் எதை நான் ஒரு சும்மா சிம்பிளா நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இது கொடுக்குறேன். ஓகே ஓகே தீஸ் த்ரீ இஸ் அ சப்செட் ஆஃப் பிஎன் ஆஃப் ஆர் அண்ட் ஆல்சோ பி ஆஃப் ஆர். இப்போ இது வந்து சப்ஸ்பேஸா இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்ஸ்பேஸா இருக்குமா? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் W1 சப்ஸ்பேஸா இருக்குமா? சப்ஸ்பேஸா இருக்குமா? இருக்கும் இருக்கும் சார். இருக்கும். ஏன்னா எப்படி சொல்றீங்க? ஸோ W1 எடுக்கிறேன். W1ல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் W1, capital W1. So W1, so A naught plus A1 X plus etc. plus AN X power n. So W2 equal to so B naught plus B1X etc. Bn xn. பட் ஏ நாட்டும் ஈவன் இன்டிஜர், பி நாட்டும் வந்து என்னது ஈவன் இன்டிஜர். ஏன்னா W1 W2 எங்க இருந்து எடுக்கிறோம்? இட் இஸ் எலமெண்ட் ஆஃப் W1. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றேன்.
ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும்? ஏ நாட் பிளஸ் பி நாட். ஓகே, பிளஸ் ஏ ஒன் பிளஸ் பி ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா ஏஎன் பிளஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ் பவர் என். So A naught is a even number, B naught is also even number, A naught plus B naught again a even number. So மற்ற numbers எப்படி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. So this is again an element of W1 and then alpha times W1. Alpha is a any real number. Okay, alpha is any real number, but alpha times W1, alpha A naught plus alpha A1 into X plus etc. alpha an into x power n. இப்போ இது வந்து W1ல இருக்குமா? இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் W1ல இருக்குமா? எஸ் சார். ம், எஸ் சார். ஆல்பா வந்து என்னது? எனி ஸ்கேலார். எனி ஸ்கேலார். ஏ நாட் வந்து என்னது? சம் ஈவன் இன்டிஜர். ஸோ அப்போ இந்த ஸ்கேலாரையும் ஏ நாட்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சப்போஸ் இது ஆல்பா வந்து 1/2ன்னு எடுத்துங்க, ஏ நாட் வந்து 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2. இது 1/2ன்னு எடுத்துக்கங்க. இது வந்து 2 இஸ் a ஈவன் நம்பர். இது ரெண்டையும் 1. ஓகேவா? பட் ஆனா ஏ நாட் வந்து என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் டேர்ம், ஈவன் இன்டிஜரா இருக்கணும். எஸ் ஆர் நோ? Yes, sir. So it is not belongs to in that set. Is it okay? Yes, sir. Okay. So it's not a so this implies what? This is not a subspace. So this implies so இப்படிதான் நீங்க வெரிஃபை பண்ணணும். W1 is not a subspace. Okay. So இங்க ஒரு ஸ்மால் இட்ஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். இது வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, W1. வாட் கேன் யூ சே அபவுட் W2? So okay, W2 என்னது? The set of all polynomials. So it is a subspace of what? Pn of R and P of R. Pn of R and P of R. Similarly for W2, so இதில் எலமெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன். W1, so A0 plus A1x plus etc. plus an x power n. Okay, so W2 equal to B0 plus B1x plus etc. plus bn x power n. ஸோ இப்போ இந்த ஜூம் மீட்டிங் வந்து டைம் முடியுது. திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுறேங்க ஒரு 1 minutes. ஓகேங்களா? இந்த இப்போ நம்ம பேசுகிற வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஆக்சுவலாக அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. திரும்ப நீங்கள் அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க ஒரு 1 minutes. ஓகேங்களா? Okay. ஓகே.